அர்ஜுன் என்ன சொன்னா, இந்த யுத்தம் செஞ்சு எல்லாரும் கொண்டா எனக்கு பாப்பம் வருமே. இவர் என்ன சொல்றாரு, இந்த யுத்தம் செய்யலைன்னா உனக்கு பாப்பம் வரும். சில எந்த மாதிரி ஸ்டாண்ட் பாயிண்ட் பாருங்க. அப்போ தர்மம்ன்ற விஷயத்துல நம்மளுடைய விருப்ப வெறுப்பு கலந்தா நமக்கு இஷ்டத்துக்கு இதுதான் தர்மம், நம்ம அந்த தர்மத்தை வளைச்சிடும். இப்போ இங்க அர்ஜுனனுக்கு அதான் பிரச்சனை. கிருஷ்ணன் சொல்றாரு, அவர் விருப்ப வெறுப்பு அற்று பேசுகிறார் கிருஷ்ணன். இது தர்ம யுத்தம், முதல்ல நீ அதை புரிந்து கொள்ளணும். அதுக்கப்புறம் இந்த தர்ம யுத்தம் கூட நீயாகவே ஏற்படுத்தவில்லை, தானாகவே அமைந்திருக்கு. இப்படி தானாகவே யுத்தம் செய்கின்ற தர்ம யுத்தம் செய்கின்ற வாய்ப்பு கத்திரியர்களுக்கு அரிதாக தான் கிடைக்கும். தர்மம் அப்படி வருகின்ற, உன்னை தேடி வருகின்ற கடமையையும் நீ தவிர்த்து, உன்னுடைய விருப்ப வெறுப்புனால நீ தவிர்த்து விட்டால் அப்பொழுதுதான் உனக்கு பாவம் வரும். ஏன்? அந்த விருப்ப வெறுப்புனால இவன் எனக்கு இந்த யுத்தம் வேண்டாம்னு சொல்லும் போது அவனுடைய அந்த வாசனைகள் அதிகமாகிறது இல்லையா? விருப்ப வெறுப்புனால ஆசை, விருப்ப வெறுப்பு, வாசனை அதிகமாகுது. அதுதான் இங்க பாவம்னு சொல்றாங்க.